Radio City 91.1 in Ragasiya Police, Gopi 911. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 10,000 ஆண்டு காலமாக நம்மிடையே வாழ்ந்து வந்து இன்று சிதறிப்போய் சின்னா பின்னமான குருவி குடும்பத்தை ஒன்று சேர்த்தார் ரகசிய போலீஸ் படவா கோபி 911. இது குறித்து அவர் நமது நிலையத்திற்கு அளித்த பேட்டி. பாஸ் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போட்டோல பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக. ப்ளீஸ் வெயிட். இப்போ பேட்டி கொடுக்க முடியாது. கைண்ட்லி ஜாயின் தி பிரஸ் மீடியா. Yeah, good evening ladies and gentlemen. My name is Ragasiya Police Badawa Gopi 911. இந்த மியூசிக் நானே வாயில போட்டது. உங்களுக்கு கரெக்டாக டீ பிஸ்கெட்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது செகண்ட் டைம் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கேட்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 30 டீ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் 2 times குடிக்கிறதுனால we are finding it very difficult. Okay, செக்ரட்டரி அந்த பட்டர் பிஸ்கெட் அந்த லாஸ்ட் இருக்கிற கேட்குறாரு பாரு, அவர் கொடுக்காம எனக்கு கொடுத்துருமா அதை? பாஸ் பட்டர் பிஸ்கெட்டை விடுங்க. உங்ககிட்ட இவங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்திருக்காங்க. All right. Silent. Question one by one. Yes, Mr. நீங்க சொல்லுங்க. சார், இந்த குருவி இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல உங்க செக்ரட்டரி போட்டிருந்த ட்ரெஸ்ல குருவி படம் இருந்ததா? செக்ரட்டரியோட ட்ரெஸ்ல குருவியை தேடாதீங்க. உங்க வீட்டு ஏரியால இல்ல உங்க வீட்டு பக்கத்துல குருவி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. சார், ஒன் ஸ்மால் क्वेश्चन சார். எஸ் கேளுங்க. சார், இந்த பட்டர் பிஸ்கட் எங்க இருந்து வாங்குனீங்க சார்? ஹலோ செக்ரட்டரி, வந்திருக்கவங்க எல்லாம் பிரஸ் பீப்பிள் தானா இல்ல லாரியில கொண்டு வந்து இறக்குனியா? கேள்வி எல்லாம் பட்டர் பிஸ்கட் டீ சம்பந்தமாவே இருக்கு. யாருமே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பத்தி கேட்க மாட்டாங்க. ஹூ இஸ் நெக்ஸ்ட்? சார், இந்த குருவி பத்திய கேஸ் நீங்க எடுக்கணும்னு எதுக்கு தோணுச்சு? இந்த கேஸ்ல என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க? இட் இஸ் a very good question. அருவி குருவி இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரண மனுஷனை விமானத்துல பறக்க வச்சு நம்ம குருவி ஆக்குறோம். ஆனா ஒரிஜினலா பறந்துட்டு இருந்த குருவியை நம்ம மறந்துட்டோம். இந்த குருவி கேஸ உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும்னா நான் பிளாஷ்பேக்கு போகணும். அதுக்கு நான் பிளாஷ்பேக் மியூசிக்கை என் வாயால போடணும். இந்த பிளாஷ்பேக் மியூசிக் நானே வாயில போட்டது. Radio City and Ragasiya Police Badawa Gopi 911 Thodarum. Radio City 91.1 in Ragasiya Police, Gopi 911. One day, my Monday was spinning. யாராவது ஒரு ஓசி காப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் எதிர்த்து விட்டு மாமி ஊதுவத்தி பைய மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அப்போதான் மணி 8:45. I heard one nice calling bell sound. Ding dong, ding dong. இந்த மியூசிக் நானே வாயில போட்டது. Come in. குட் மார்னிங் ரகசிய போலீஸ் படவா கோபி 911. நான் ஒரு குருவி ஸ்பெஷலிஸ்ட். என் பேர் தாமோதரன். மிஸ்டர் தாமோதரன், நாங்க குருவியை வச்சு எந்த ஸ்மக்லிங்கும் நாங்க பண்றதே இல்லை. எனி ஸ்மக்லிங் கேசஸ் இன்வால்விங் குருவி சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சு கொடுப்போம். சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ற குருவி 2 ரெக்கை வச்சு 2 கால் வச்சு சின்ன மூக்கு வச்சு கீன்னு கத்திக்கிட்டு பறக்கும் பாருங்க, அந்த குருவி. ஓ, ஸ்பாரோ. குருவிக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் சின்ன வயசுல கண் விழிக்கும் போது இந்த குருவி சத்தத்தை கேட்டு தான் கண் முழிச்சேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த குருவி தான் என் பின்னாடியே வரும். இப்படி குருவிக்கும் என் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஆனா கடந்த ஒரு 5-6 வருஷமா இந்த குருவியோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே வருது. இந்த குருவிங்கெல்லாம் என்ன ஆகுது, எங்க போகுது, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் ரகசிய போலீஸ். ஐ சி, யூ ஆர் கரெக்ட். என்னுடைய சின்ன வயசுல நான் பால்கனியில் உட்காந்து டீ குடிக்கும்போது அந்த டீக்குள்ளேயே மூக்கு விடுற அந்த குருவி இப்போ மிஸ்ஸிங். கரெக்ட். எங்க போச்சு? கண்டிப்பா இந்த கேஸை நான் எடுக்கிறேன். உங்களுக்காக இல்லை, அந்த குருவிங்களுக்காக. செக்ரட்டரி, எங்க இருந்தாலும் குருவி மிஸ் ஆகலாம். ஆனா அரிசி மண்டியில் இருக்கிற குருவி மிஸ்ஸே ஆகாது. முதல்ல முத்தையா அரிசி மண்டிக்கு போறோம், இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறோம். Radio City and Ragasiya Police Badawa Gopi 911 Thodarum. Radio City 91.1 in Ragasiya Police, Gopi 911. பாஸ், நம்ம இந்த குருவி தேடுற கேஸ்ல குமாரசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கிற முத்தையா அரிசி மண்டி கிட்ட இருக்கோம். What we have to do now? என்ன செக்ரட்டரி, ஒரே மனுஷ சத்தம் தான் கேக்குது, ஒரு குருவி சத்தம் கூட கேட்கலையே. அதோ கேக்குதே பாஸ். அது நான் என் வாயால கொடுத்ததுமா. முத்தையா அரிசி மண்டின்னு அரிசி மூட்டையும் காணோம், வாசல்ல ஒரு பருக்கு அரிசி கூட காணுமே செக்ரட்டரி. பாஸ், அதெல்லாம் அப்பா காலம். 6 வருஷத்துக்கு முன்னாடியே பசங்க எல்லாரும் சேர்ந்து முத்தையா சூப்பர் மார்க்கெட்னு ஒரு பியூட்டிஃபுல் இடத்தை கட்டிருக்காங்க. பாத்தீங்களா, ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க பாஸ். வாட் a tragedy. செக்ரட்டரி, ஒரு அரிசி மண்டியே இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்னு ஆக்கி
கோணி மூட்டையில வந்த அரிசியெல்லாம் பிளாஸ்டிக் பேக்ல போட்டு உள்ளுக்குள்ள ஏசி ரூம்ல அடக்கி வச்சா குருவி எப்படி வந்து அரிசியை சாப்பிடும், அதுக்கு எப்படி தீனி கிடைக்கும், அது எப்படி வாழும், அது எப்படி தன் குடும்பத்தை பெருக்கிக்கும்? பாஸ் ஒரே நிமிஷத்துல நடிக்கிற சிலக பாரி பாரிட்டல. தேங்க்யூ செக்ரட்டரி. குருவி இங்க இல்லைன்னா என்ன, ஏதாவது ஒரு வீட்டு வாசல்ல சன்ஷேட்ல இல்லைன்னா கிச்சன் பரணையில கூடு கட்டியிருக்கோம், அங்க போறோம், குருவியை கண்டுபிடிக்கிறோம். பாஸ் அப்ப எங்க ஆயோட வீடு ஐனாவரத்துல இருக்கு, அங்க போலாமா? எக்ஸாக்ட்லி செக்ரட்டரி. கண்டிப்பா இந்த குருவி சிட்டில இருக்கும். ஐனாவரம், பெரம்பூர், ஓட்டேரி, கொசப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை போன்ற ஊர்களில் இந்த குருவி அதிகமாக தென்பட்டு இருக்கிறது. கண்டிப்பா உங்க ஆயா வீடு ஐனாவரத்துக்கு போனா குருவியை கண்டுபிடிச்சலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஐயோ பாஸ் எங்க ஆயோட காணோம். வாட்? என்ன செக்ரட்டரி சொல்ற? ஐயோ பாஸ் எங்க ஆயா வீடு AYA அபார்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. செக்ரட்டரி, நம்ம தேட வந்தது குருவியே தான். ஆயா வீட்டை இல்ல. AYA அபார்ட்மெண்ட்ஸ் என்ன? ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போ, ஹவுஸ் ஓனர் புடி, விசாரிக்கலாம். யார் சார் நீங்க? என் பேரு ரேடியோ சிட்டி ரகசிய போலீஸ் படவா கோபி 911. பாபா பாபாம் பாபா பாபாம் கிய கிய. இந்த மியூசிக் நானே வாயில போட்டது. நாங்க வந்து குருவியை தேடி வந்திருக்கோம். உங்க வீட்டுக்குள்ள தவிட்டு குருவி, ஊர் குருவி ஏதாவது இருக்குதா? என் வீட்டுல 2 நாய் தான் சார் இருக்குது. ஒன்னு ஒய்ஃப், இன்னொன்னு நான் வளர்க்குறேன். ஓகே 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 மிஸ்டர். உங்க வீட்டுக்குள்ள குருவி வருமா? சார் என் வீட்டுல கொசுவே வர முடியாது சார். பாத்தீங்களா, சுத்தி கொசு வலை. உங்க வீட்டு கிச்சன்ல குருவி கூடு கட்டுறதுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுதா? என்ன சார் குருவின்னு உருவி கேள்வி கேட்டுக்கிறீங்க? இதென்ன கிராமமா? இதெல்லாம் வந்து மெட்ரோ சிட்டி சார். கிச்சன்னா ஃபுல்லாக மாடுலர் கிச்சனு. அதாவது புகை போகணுன்னா கூட கிச்சன்லேருந்து சிம்னி வழியாக தான் சார் போவோம். ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட விடுறதில்ல. ஸோ குருவி உங்கள் வீட்டில் கூண்டு கட்டாதா? சார் நல்ல வேடை குருவியாக தான் கொடுங்க, நான் வேணா ஃபுல் கட்டுறேன். குருவியெல்லாம் கூண்டு கட்டாது சார். செக்ரட்டரி ரொம்ப வைல்டாக பேசுகிறான். சிட்டியில் குருவிக்கு ஃபுட்டும் இல்லை, பெட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பாக சிட்டியில் இருக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்லை. வா, சிட்டியை விட்டு தள்ளி போகலாம். லெட்ஸ் கோ டு ஊர பக்கம். Radio City and Ragasiya Police Badavagopi 911 Todarum. Radio City 91.1 in Ragasiya Police Badavagopi 911. பாஸ் நம்ம ஊர பக்கம் வந்துட்டோம். பாரதி நகர்ல இருக்கோம். அங்க பாருங்க 2 குருவி இருக்கு. அடடா, குப்பை தொட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் பேக்கை போய் குத்திக்கிட்டு இருக்கே. வாட் a sad. Come on, let's go and talk to that குருவி. கீ கீ. பாஸ் நீங்க கொடுக்கிற சவுண்ட் கிளி மாதிரி இல்ல? உனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். உன்னை ஃப்ரீயா விட்டா நீ ஓவரா பேசுற. ஃபாலோ மீ. ஹலோ மிஸ்டர் குருவி, நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். ப்ளீஸ் பயப்படாதீங்க, பறந்து போகாதீங்க. நான் ரேடியோ சிட்டி ரகசிய போலீஸ் படவகோபி 911. இந்த மியூசிக் உங்களை மாதிரியே நான் வாயால போட்டது. நீங்க தான் வேணும். ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கில் நான் உங்களை பார்த்தேன். ஆனா இப்போ ஒவ்வொருத்தரா தனித்தனியா 2 பேர் 3 பேரா இருக்கீங்களே, பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்ற ஆளுங்களாம் எங்க போனாங்க? குருவி ப்ளீஸ் டெல் மீ, ஏன் நீங்க சிட்டி விட்டு வெளில வந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க வாழ்க்கையை யாரு கெடுத்தா? முதல்ல தனித்தனியா வீடு இருந்தது, நாங்க கூடு கட்டுறதுக்கு ஈஸியா இருந்தது. ஆனா இப்போ நீங்க ஈஸியா ஃபிளாட் கட்டினதுனால எங்களுக்கு கூடு கட்டுறது கஷ்டமா போச்சு. முதல்லலாம் அரிசி மண்டியில அரிசி கோணி பையில வரும். சிந்தன அரிசி எல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் பேக்ல வருது. காத்து கூட அந்த பையில உள்ள போக முடியாது. எங்களுக்கு எப்படி சிந்தன அரிசி கிடைக்கும்? முதல்லலாம் ஒரு ஜன்னல் வழியா ஜாலியா உள்ள போயிட்டு இன்னொரு ஜன்னல் வழியா ஜாலியா வெளில வருவோம். ஆனா இப்போ எல்லாம் மூடிய ஜன்னலாவே இருக்கு. அப்படி ஜன்னல் திறந்திருந்தாலும் கொசு வலை அடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க எப்படி வர முடியும்? அழாத குருவி அழாத. கமான், மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லு, அப்பதான் உன் பாரம் இறங்கும். இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு நாங்க வாழ்ந்துடலாம். ஆனா நீங்க காலையிலயும் நைட்டும் பேசுறதுக்காக போனுங்கிற பேர்ல வச்சிருக்கீங்களே டவர். அந்த டவர்ல இருந்து வர்ற சூடு இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. எங்களால தாங்க முடியல. அந்த டவர் கிட்ட போனானே விறு விறு விறுன்னு வருது. என் கண் முன்னாலேயே எங்க சித்தப்பா, எங்க சித்தி, அத்தை பொண்ணு எல்லாம் சுருண்டு கீழே விழுந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். ஐயோ குருவி, உன் கதையை கேட்கும்போது என் மனசே ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நீ திருப்பியும் பழைய மாதிரியே உங்க குடும்பம் ஃபுல்லா சிட்டிக்குள்ள வந்து வாழணும். இன்னும் 2 வருஷத்துல இந்த சிட்டி ஃபுல்லா கிரீன் ஆக்குறேன். அப்போ நீ சிட்டிக்குள்ள வருவியா குருவி? சூடு கம்மியா இருந்தா நாங்க சிட்டா பறந்து சிட்டிக்குள்ளேயே வந்துருவோம். எங்களுக்கு மட்டும் ஊரு விட்டு ஊர் வந்து வாழணும்னு ஆசையா என்ன? கவலையே படாத குருவி, உங்களுக்காக சிட்டி நடுவுல ஒரு பார்க்க உருவாக்குறேன். உங்களுக்கு தேவையான தீனியை வைக்கிறேன், தண்ணியை வைக்கிறேன். வெல்கம் டு அவர் சிட்டி, ஸ்பாரோ சிட்டி. கண்டுபிடிக்க முடியறத கண்டுபிடிக்கிறது சாதாரண போலீஸ். ஆனா கண்டுபிடிக்க முடியாததை கண்டுபிடிக்கிறவன் தான் ரகசிய போலீஸ் படவா கோபி 911. இது எங்க பாஸ் அவர் வாயிலே போட்ட மியூசிக். Radio City 91.1 in
Ragazia Police, Badaba Gopi 911.